திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர் கூட்டத்தில் மனுக்களை கொடுக்க ஏராளமானோர் வந்திருக்கிறார்கள். இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார் என்பதை ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். சார்லஸ், என்னென்ன அடிப்படையான தேவைகளுக்காக மனு கொடுக்க வந்திருக்காங்க? மணிமாறன், நாம இப்ப தற்போது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதியில் இருக்கும். ஒளிப்பதிவாளர் சசிகுமார் அந்த காட்சியில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு பிரதி திங்கட்கிழமையும் 400 600 மனுக்கள் என்பது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் பல்வேறு, அதாவது துறையூர், உப்பிலியாபுரம் உள்ளிட்ட இந்த ஒன்றிய பகுதியிலிருந்தும் கிராமப்புற பகுதியிலிருந்தும் அவர்கள் நேரடியாக ஆட்சியரை சந்தித்து தங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக வருகிறார்கள். மனுக்களை இப்ப தற்பொழுது டிஆர்ஓ அபிராமி மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் பெற்றிருக்காங்க. இங்கே 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. மனுக்கள் பொதுமக்களுக்கு கூடிய மனுக்கள் அனைத்துமே பதிவு செய்யப்படக்கூடிய கணிப்பொறி அறை என்பது இருக்கிறது. அதற்கான அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் இந்த 400 600 மனுக்கள் என்பது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வரும். இது மட்டும் இல்லாமல் அந்த 600 மனுக்களுக்கான தீர்வு என்பது எவ்வளவு தீர்வு காணப்பட்டது என்பதை அவங்க தெரிவிப்பாங்க. தொடர்ந்து பொதுமக்கள் ஏராளமான இன்னும் காத்துக்கொண்டுதான் இருக்காங்க. இவரு ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் ஷாப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அவர்களுடைய அந்த காட்சிகள் கூட பார்க்கலாம். வெளியில், அதாவது நாம் ஏற்கனவே பார்த்துக் கொண்டது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளே உள்ள பகுதி, வெளிப்புற உள்ள பகுதியிலும் அவர்கள் தங்களுடைய மனுக்களை பதிவு செய்து அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய மனுக்களுக்கான தீர்வுக்கான என்ன மாதிரியான தீர்வு ஏற்பட வேண்டும் என்பதையும் அவர்கள் கேட்டு வராங்க. இப்ப நம்முடைய ஒரு பொதுமக்கள் இருக்கார், அவரிடம் கேட்கலாம். நீங்க எவ்வளவு நாட்களாக மனு கொடுத்து வரீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? தீர்வு காணப்பட்டதா? சரி, நான் கடந்த 2009 இருந்து மனு கொடுத்துட்டு இருக்கேன். மனு கொடுத்து இதுவரைக்கும் எந்த தீர்வு காணல. ஆரம்பத்தில் முசிறியில இருந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தது. முசிறியில இருந்து இப்ப துறையூருக்கு 3 வருஷம் ஆச்சுங்க ஐயா. இந்த 3 வருஷ காலமாகவும் நான் திரும்பி பணம் கட்டி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். கேட்டா அந்த இடத்துல கசினூர் கூட்டணி இல்லாதவன் இருக்கா சொல்றாங்க. ஆனா யூடிஆரும் அது எந்த விதமான அடங்கல்லையும் அந்த மாதிரி கசினூர் கூட்டணி கிடையவே கிடையாதுங்க. என்கிட்ட பட்டா இருக்கு, சிட்டா இருக்கு, அடங்கல் இருக்கு, வரைபடம் இருக்கு, எல்லாமே இருந்தும் கூட எனக்கு பட்டா தர புத்தனாம்பட்டி விவோ பிரபு அவங்க மறுக்கிறாங்க. கேட்டா கசினு குட்டேங்கிறாங்க. அவர் தூங்கும்போது 12 வருடமா நீங்க மனு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு படி கூட இதுல ஒரு முன்னேற்றம் இல்லையா? முன்னேற்றம் இல்லைங்கய்யா, எந்த முன்னேற்றமும் இல்ல. இப்ப தகவல் அறிக்கை சட்டத்துல தகவல் கேட்டதுல அவங்களும் கிளீனா அமைச்சிருக்காங்க. எங்களுக்கு எந்த வித பாதிப்பு இல்லைங்க. ஆனா இவங்க 1.10 சென்ட் இடத்துல எனக்கு ஒரு 56 சென்ட் தாங்க இருக்கு. அந்த இடத்தை பிரிச்சு தரதுக்கு என்னுடைய அனுபவ பாத்திரம் இருந்துகிட்டு இருக்கு. திறக்கும் அதை பிரிச்சு எனக்கு தனி பட்டா தர்றதுக்கு அவர் மறுக்கிறாரு. என்ன காரணம் தெரியல. தொடர்ந்து பேசலாம். அதாவது மணிமாறன், அவரை பொறுத்தவரை 13 வருடமாக இருக்கு. இப்ப துவாக்குடி பகுதியில உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை, என்ன பொதுமக்கள் பிரச்சனை அங்க இருக்கு? சார், துவாக்குடி பிஹெச்சி இருக்குது. அங்க பொதுமக்களுக்காக வேண்டிதான் நம்ம கவர்மெண்ட் பிஹெச்சி வச்சிருக்காங்க. டாக்டர் சரியான இடத்துக்கு பணிக்கு வர்றதில்லை. அங்க நர்சஸ் அதே மாதிரி தான். ஓபி சீட்டு போறது கூட பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் யாரும் இல்லை. ஒரு தன்னார்வல திருநங்கை மேடம் தான் உட்காந்து அங்க எழுதிட்டு இருக்கிறாங்க. சோ எனக்கு அடுத்தடுத்த மக்களுக்கு போக வேண்டிய மருத்துவம் அது மக்களுக்கு போய் சேரணும். அதான் எங்க கோரிக்கை. அதான் மனு கொடுக்க நாங்க வந்துருக்கோம் சார். மாவட்ட ஆட்சியர் அணுகி மனு கொடுத்துருக்கோம் சார். நாங்க இன்னைக்கு முக்கியமாக மணிமாறன், அதாவது இவர்களை பொறுத்தவரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அந்த மனுக்களுக்கான தீர்வு காணுவதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கைகள் எடுக்கும் என மாவட்ட அதிகாரியும், அதாவது ஆட்சியரும், அதுபோன்று மாவட்ட வருவாயர்களும் தெரிவிக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து தங்களுடைய மனுக்களுக்கான தீர்வு என்பது ஏற்படவில்லை என்று பொதுமக்களுடைய குற்றச்சாட்டும் இங்கே நேரடியாக பதிவு செய்திருக்காங்க. மணிமாறன், பல ஆண்டுகளா குறை தீர்க்கப்படவில்லை அப்படின்றதையும் பதிவு செஞ்சிருக்காங்க. நேரடியாக அரசாங்கத்தின் பார்வைக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பலாம். விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி சார்லஸ். இவரு ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் ஷாப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.